எப்போ வீட்டில் சிக்கன் எடுத்தாலும் இந்த ரெசிபியை செய்ய சொல்லி தாங்க வீட்டில் கேட்க போகிறாங்க. அந்த அளவுக்கு ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அட்டகாசமான சுவையில் சிக்கன் மசாலா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் செய்கிற சிக்கன் மசாலா மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது போல் ஒரு சாப்பர் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பொடியாக கையிலே நறுக்கிட்டா இருந்தாலும் பரவாயில்ல. 3 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கணும். எந்த அளவுக்கு பொடியாக நறுக்குறீங்களோ அந்தளவுக்கு சுவை ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நான் இப்போ எந்த அளவுக்கு நறுக்கியிருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே ஜாரில் 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கதால் 4 சேர்த்துருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 3 போதும். இப்போ கடாயை வச்சுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா நிறம் மாறி கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்த பிறகு 2 பச்சை மிளகாயை இது போல் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான கடைசியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி கோல்டன் கலரில் வரட்டும். இப்போ அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வதக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போ அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இது கூட சீரகத்தூள், கரம் மசாலான்னு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் நல்லா திக்கான கிரேவி மாதிரி தான் இருக்கும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாங்க. சிக்கனில் இருந்தும் நம்மளுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகி வரும். அதனால் 1/2 கப் அளவுக்கே போதும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வைங்க. மிதமான தீயில் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம். சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. மசாலா கருக விடாமல் பார்த்துக்கோங்க. லேசாக நல்ல ஒரு மணம் வரும். அப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் ஒரு 10 நிமிஷம் போல் வெந்துடுச்சு. இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கும். கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. 20 நிமிஷம் முழுசாக வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகிட்டு இந்த கிரேவி பதத்துக்கு வரும். இது சரியான பதமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா சேர்த்த பிறகு இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மசாலா கலந்த பிறகு நல்லா இது நிறம் மாறி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நிஜமாகவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.